Hey guys, welcome back. Samsung upcoming launch ஆக போற ஸ்மார்ட்ஃபோன் அப்படினாலே வந்து நமக்குள்ள இருக்கக்கூடிய எக்ஸைட்மென்ட் வந்து வேற லெவல்ல இருக்கும். சோ இன்னும் ஒரு சில மாசத்துல சாம்சங்ல இருந்து லான்ச் ஆக போற ஸ்மார்ட்ஃபோன்ஸ் என்னன்னு பார்த்தா சாம்சங்கோட ஃபிளாக்ஷிப் S சீரிஸ்ல வந்து S23 சீரிஸ் வந்து நம்ம கூடி சீக்கிரமா வந்து எதிர்பார்க்கலாம். அதோட நாள் வந்து ரொம்ப தொலைவில் இல்ல, கிட்டேயே தான் இருக்கு. சோ ஃபிளாக்ஷிப் சீரிஸ் எப்பவுமே இருக்கக்கூடிய எக்ஸைட்மென்ட் இருக்கும். பட் மிட் ரேஞ்சுக்கு நம்ம வந்தோம்னா AN சீரிஸ் அது வந்து ஒரு ஜெனரேஷன் வந்து ஒரு நல்ல ஸ்மார்ட்ஃபோன் கொடுத்துட்டாங்க அப்படின்னா அதுக்கு நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் லான்ச் ஆக போகிற ஸ்மார்ட்ஃபோன் மேலே வந்து எக்ஸ்பெக்டேஷன் ஒரு படி மேலேயே இருக்கும். ஸோ அந்த மாதிரி சாம்சங் A சீரிஸில் எதிர்பார்ப்பு ஒரு படி வந்து மேலேயே இருக்கக்கூடிய ஸ்மார்ட்ஃபோன் தான் வந்து கேலக்ஸி A54. ஸோ இந்த ஸ்மார்ட்ஃபோனுக்காக உங்களில் எத்தனை பேர் ரொம்ப எக்ஸைட்டடாக காத்துட்ருக்கீங்கன்றது வந்து மறக்காம கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் பர்சனலாக A54க்காக ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் ரொம்ப காலமாக காத்துட்ருக்கேன். ஏன்னா A52sலேருந்து A54 தான் வந்து ஒரு பர்ஃபெக்டான அப்கிரேடாக இருக்க போகுது. சாம்சங்கோட A54 பற்றி ஃபுல் ஸ்பெசிஃபிகேஷன் ரிவீல் ஆகலை. பட் இது வரைக்கும் இந்த ஸ்மார்ட்ஃபோன் பற்றி என்னெல்லாம் தெரிஞ்சிருக்கு, நம்ம இந்த ஸ்மார்ட்ஃபோனில் என்னெல்லாம் எதிர்பார்க்கலான்ற மாதிரி எல்லா விஷயமே வந்து நம்ம இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணலாம். அண்ட் நீங்கள் நம்ம சேனலுக்கு தான் ஃபஸ்ட் டைம் வந்துருக்கீங்கன்னா வீடியோ பாருங்கள், பார்த்துட்டு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சாம்சங் A54ல் கன்ஃபார்மாக அப்கிரேட் ஆகக்கூடிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா A52sல வந்து 4500 mAh பேட்டரி கொடுத்துருந்தாங்க. அதுவே வந்து நார்மல் டே டு டே யூசேஜ்க்கு வந்து சஃபிஷியண்ட்டாக இருந்தது. இப்போது வந்து ஒரு நல்ல பேட்டரி பேக்கப் கொடுத்துட்ருக்கு இந்த ஃபோன். ஸோ A53ல் நம்ம பார்த்தோன்னா பேட்டரி வந்து ஸ்லைட்டாக அப்கிரேட் பண்ணாங்க, 5000 mAh பேட்டரி கொடுத்தாங்க. பட் அது எதுக்காக அப்கிரேட் பண்ணாங்க அப்படின்னா அதில் வந்து Exynos 1280 ப்ராசர் யூஸ் பண்ணியிருந்தாங்க. சாம்சங்கோட சொந்த ப்ராசர் தான். பட் அது வந்து இந்த 778G அளவுக்கு வந்து எஃபிஷியண்ட்டாக இல்லை. ஸோ அது வந்து லைட்டாக மேனேஜ் பண்ணுறதுக்காக அந்த 500 mAh பேட்டரி வந்து பூஸ்ட் பண்ணாங்க. பட் இதை விட வெயிட் கம்மியாக அந்த ஸ்மார்ட் ஃபோனை கொண்டு வந்தாங்க. கேமரா அப்கிரேடும் இருந்தது. ஏன்னா Exynos 1280ல் வந்து ISP வந்து வே சுப்பீரியராக பர்ஃபார்ம் பண்ணுறதுனால நம்மளுக்கு லோ லைட் கேமரா எல்லாமே வந்து A52soட ஸ்லைட் அப்கிரேட் நம்மளால் பார்க்க முடிஞ்சது. பட் என்ன அப்படின்னா A54ல் இன்னமும் வந்து பேட்டரி அப்கிரேட் பண்ணுறாங்க. 5100 mAh பேட்டரி இருக்கதா தெரியுது. இப்போ கரண்ட்டாக இருக்கக்கூடிய A53லேருந்து A54க்கு வந்து ஒரு 100 mAh பேட்டரி வந்து அப்கிரேட் பண்ணுறாங்க. ஸோ பேட்டரி அப்கிரேட் அப்படின்றப்போ இந்த வாட்டி சிப்செட் வந்து ஏதாச்சும் டவுன் கிரேட் பண்ணுறாங்களா, சாம்சங்கோட சொந்த Exynos ப்ராசர் யூஸ் பண்ணுறாங்களான்ற மாதிரி ஒரு சில டவுட் வரும். பட் ஒரு சில ரூமர்ஸ் படி பார்த்தோன்னா Exynos 1380 ப்ராசர் யூஸ் பண்ண போகிறதா சொல்கிறாங்க. பட் அது வந்து இன்னும் கன்ஃபார்ம்டு ஸ்பெக் இல்லை. சாம்சங்லேருந்து இன்னும் எந்த ஒரு இன்ஃபர்மேஷனுமே வந்து ஷேர் பண்ணல, எதையும் வந்து டீஸ் பண்ணல. இந்த ரூமர்ஸ் எல்லாத்தையும் வந்து ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட்டாக வச்சுக்கோங்க. பட் பர்ஃபார்மன்ஸ் விஷயத்தில் வந்து கண்டிப்பாக அப்கிரேட் நம்மளுக்கு தேவைப்படுது. A52s வந்து இப்போதைக்கு சாம்சங் A சீரிஸில் ஒரு தரமான ஸ்மார்ட் ஃபோன், ப்ளஸ் வந்து நம்மளுக்கு காம்ப்ரமைசஸ் கம்மியாக இருக்கக்கூடிய ஃபோன் இது. ஏன்னா ஹெட்ஃபோன் ஜாக் வந்து இருக்குது, ப்ளஸ் வந்து ஒரு தரமான கேமரா, பர்ஃபார்மன்ஸ் அப்கிரேடு, பேட்டரி பேக்கப் எல்லாமே ஓவராலாக வந்து ஒரு ஆல்ரவுண்டர் ஸ்மார்ட் ஃபோனாக தான் A52s இருக்குது. பட் A53ல் நம்ம பார்த்தோன்னா பெர்ஃபார்மன்ஸில் A52soட கொஞ்சம் பின்னாடி தான் இருந்தது. அந்த கேப்பை ஃபில் பண்ணுறதுக்கு மட்டும் இல்லாமல் இப்போ கரண்ட்டாக இருக்கக்கூடிய அந்த 30,000 to 40,000 ரூபி ப்ரைஸ் ப்ராக்கெட்டில் டாமினேட் பண்ணக்கூடிய ஃபோன்ஸ் எல்லாமே வந்து பெர்ஃபார்மன்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஸோ ரொம்பவே வந்து முன்னாடியே இருக்காங்க. ஸோ அந்த கேப்பையும் வந்து சாம்சங் இந்த வாட்டி கம்மி பண்ணியே தான் ஆகணும். ஸோ Exynos 1380 யூஸ் பண்ணாங்க அப்படின்னா ஸோ மற்ற ஃபோன்ஸுக்கும் இந்த A54 ஃபோனுக்கும் வந்து பெர்ஃபார்மன்ஸ் கேப் ஓரளவுக்கு பெருசாக தான் இருக்கும். பட் அது சாம்சங் இந்த வாட்டி கவுண்டர் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா பிக்சல்லேருந்து 7A கொண்டு வராங்க. அதில் வந்து ஃப்ளாக்ஷிப் ப்ராசர் தான் யூஸ் பண்ண போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் iPhone SE3 வந்து வேகமாக கொண்டு வராங்க. 2023லேயே வந்து நம்ம SE3 வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இந்த ரெண்டு ஃபோன்ஸுமே வந்து A54க்கு ஒரு நல்ல டஃப் கொடுக்கக்கூடிய ஃபோனாக இருக்கும். அண்டு ரீசெண்டாக நத்திங்லேருந்து பார்த்தோன்னா நத்திங் ஃபோன் ஒன்று லான்ச் பண்ணியிருந்தாங்க. பில்டு குவாலிட்டி எல்லாமே வந்து டாப் நாச்சாக சுப்பீரியராக கொண்டு வந்தாங்க. பட் இந்த பக்கம் நம்ம A54க்கு வந்தோன்னா டிசைனில் வந்து மேஜர் சேஞ்சஸ் இருக்க போகிறதுல, பில்டுலேயே வந்து சிமிலர் பில்டு நம்ம A52ல் என்ன பார்த்தோமோ அங்கேருந்து அப்படியே தான் கண்டினியூ ஆகிட்டுருக்கு. பேக் வந்து கம்ப்ளீட்டாக பிளாஸ்டிக்கு, சைடு ஃப்ரேம்ஸ் எல்லாமே வந்து மோஸ்ட்லி பிளாஸ்டிக் தான் யூஸ் பண்ணுறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ ஒரு பிளாஸ்டிக் பாடி ஃபோன் தான் வந்து கொண்டு வராங்க. பிளாஸ்டிக் பாடி ஃபோன் இருந்தாலுமே வந்து கிளாஸுக்கு கம்பேர் பண்ணுறப்போ ஓரளவுக்கு வந்து டியூரபிளாக இருக்கும். நமக்கு கீழே விழுந்தாலுமே வந்து பேக் வந்து உடையாமல் இருக்கும். அண்ட் ஃபோனு வந்து ஓரளவுக்கு லைட் வெயிட்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு சில அட்வான்டேஜ் இருந்தாலுமே வந்து பில்டுன்னு பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் இந்த வாட்டி இம்ப்ரூவ் பண்ணாங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும். பர்ஃபார்மன்ஸ் வந்து Exynos 1380 விட்டு 888 Gen 1 கூட யூஸ் பண்ணாமல் ஸ்னாப்ட்ராகன்லேயே வந்து 870 இல்லைனா டிமென்சிட்டியில் 8100லாம் யூஸ் பண்ணாங்கன்னா மாசாக இருக்கும். டிமென்சிட்டி 8100 யூஸ் பண்ணாலுமே வந்து கேமரா கேம் கண்டிப்பாக வந்து சாம்சங் எப்போவுமே டாப் பண்ணுவாங்க. கேமரா ஹார்ட்வேரில் இந்த வாட்டி அப்கிரேட் கொண்டு வராங்க. பட் மெகா பிக்சல் நம்ம பார்க்கும்போது வந்து டவுன் கிரேடாக தான் இருக்கும். ஏன்னா கண்டினியூஸாக A52லேருந்து A53 வரைக்குமே வந்து ஒரு 3 ஜென்ரேஷன்
64 மெகா பிக்சல் சோனி சென்சார் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் இந்த வாட்டி வந்து S22 சீரீஸில் யூஸ் பண்ண அந்த 50 மெகா பிக்சல் ஃப்ளாக்ஷிப் சென்சார் தான் வந்து இந்த வாட்டி A54 யூஸ் பண்ண போகிறதா தெரியுது. ஸோ அந்த மெயின் கேமரா பொறுத்த வரைக்கும் வந்து கண்டிப்பாக ஒரு தரமான அப்கிரேடாக தான் இருக்க போகுது. பட் அல்ட்ரா வைடை வந்து ஒரு சில ரூமர்ஸ் நம்ம வந்து 5 மெகா பிக்சல் இருக்கதா சொல்கிறாங்க. ஏன்னா கன்சிஸ்டண்ட்டாக லாஸ்ட் ஒரு சில ஜென்ரேஷன் நம்ம வந்து 12 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட் பார்த்துருந்தோம். அது வந்து ரொம்ப யூஸபிளாக இருக்குது. நிறைய ஒரு நல்ல லைட் இருக்கக்கூடிய சுச்சுவேஷனில் வீடியோவாக இருக்கட்டும் ஃபோட்டோவாக இருக்கட்டும் ரொம்பவே நல்லா கை கொடுத்துட்டு இருந்தது. அது டவுன்கிரேட் பண்ணாங்க அப்படின்னா கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது. பட் அதெல்லாம் டவுன்கிரேட் பண்ணாமல் இதே 12 MB வந்து ரீட்டைன் பண்ணாலே வந்து மாசாக தான் இருக்கும். டிஸ்பிளே பற்றி மேஜராக இப்போதைக்கு எந்த ஒரு இன்ஃபர்மேஷனுமே இல்லை. இருக்க டிஸ்பிளே வந்து அப்படியே ரீட்டைன் பண்ணாலுமே வந்து நல்லா தான் இருக்கும். சாஃப்ட்வேரில் வந்து கண்டிப்பாக அப்கிரேட் இருக்குது. Android 13 மேலே பில்ட் பண்ண One UI 5 தான் இந்த ஸ்மார்ட் ஃபோன் வரும். A53 A73லையும் நம்ம பார்த்துருந்தோம். 4 years மேஜர் அப்டேட் 5 years செக்யூரிட்டி அப்டேட்லாம் சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுவும் வந்து நம்ம இந்த A54 சீரீஸ்லேயும் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஒரு தரமான ஃபோனாக கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னா அடுத்து ஒரு 4 வருஷத்துக்கு வந்து நம்ம ஃபோனே மாற்ற தேவையில்ல. ஹெட்ஃபோன் ஜாக் ஆல்ரெடி A53ல இல்லைன்றதுனால இதுலேயே வந்து நம்ம ஹெட்ஃபோன் ஜாக் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. A52sலேருந்து நம்ம பார்க்கும்போது பேட்டரி அப்கிரேட் இருக்குது. சாஃப்ட்வேர் வந்து ஒரு லேட்டஸ்ட் சாஃப்ட்வேரோடு வராங்க. சாம்சங் இப்போதைக்கு நம்ம பார்த்தோன்னா சாஃப்ட்வேர் டிபார்ட்மெண்ட்டில் ரொம்ப சாலிடாக இருக்காங்க. அது சாஃப்ட்வேர் வந்து ஒரு பெரிய ஸ்ட்ரென்த்தாக இருக்குது சாம்சங்கு. ப்ராசர் மட்டும் இந்த வாட்டி கொஞ்சம் பார்த்து பண்ணிட்டாங்க அப்படின்னா வேறு லெவலில் இருக்கும். A54 ஸ்மார்ட் ஃபோனில் என்ன ப்ராசர் யூஸ் பண்ணால் நல்லா இருக்கும்னு உங்கள் ஒப்பீனியன்ஸ் எல்லாமே வந்து மறக்காம கீழே கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். எப்படி இருந்தாலுமே வந்து ப்ரைஸிங் நம்ம பார்த்தோன்னா 32-35,000 இருக்கும். அண்ட் லான்ச் நம்ம பார்த்தோன்னா எப்பவும் லான்ச் பண்ணுற மாதிரி வந்து அந்த February எண்டு மார்ச்சில் வந்து அந்த A50 சீரிஸ் வந்து லான்ச் நம்ம எதிர்பார்க்கலாம். A14லேருந்து A74 வரைக்கும் நிறைய ஃபோன்ஸ் இருக்க போகுது. பட் அதில் எக்ஸ்பெக்டேஷன் அதிகமாக இருக்கக்கூடிய ஃபோன் வந்து A54. ஸோ உங்களில் எத்தனை பேர் வந்து A54க்காக காத்துட்ருக்கேன். இது என்ன ப்ராசரில் லான்ச் பண்ணால் நல்லாயிருக்கும், என்ன ப்ரைஸ்க்கு லான்ச் பண்ணால் நல்லா இருக்கும்னு உங்கள் ஒப்பீனியன்ஸ் எல்லாமே வந்து மறக்காம கீழே கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போதைக்கு நீங்கள் யாராச்சும் வந்து ஒரு சாம்சங் ஸ்மார்ட் ஃபோன் வாங்கணும், அது வந்து ஒரு ஆல்ரவுண்டர் பேலன்ஸ்டு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு ஃபோன் வாங்கணும். அண்ட் A52s உங்களுக்கு ஆஃப்லைன் இல்லை ஆன்லைனில் வந்து ஒரு நல்ல ப்ரைஸ் கிடைக்குது, less than 26,000 கிடைக்குது அப்படின்றப்போ சூப்பர் டூப்பர் வரதாக இருக்கும். அந்த ஸ்மார்ட் ஃபோன் இப்போ வந்து நம்ம கன்சிடர் பண்ணலாம். ஸோ உங்களை யாராச்சும் வந்து A52sல இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா ஸோ மறக்காமல் ஒரு கமெண்ட்டை வந்து போட்டுருங்க. அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.